கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. விளம்பரம் பார்த்தால் வருமானம் என கூறி செயலியும் யூடியூப் சேனலும் நடத்தி வரும் மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கோவையை தலைமையிடமாக கொண்டு மை V3 ஆட்ஸ் என்ற செயலியை சக்தி ஆனந்தன் என்பவர் நடத்தி வருகிறார். யூடியூப் சமூக வலைதளத்தில் இச்செயலியின் சேனலும் இயங்கி வருகிறது. இதில் தினமும் 2 மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலமும் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமும் அதிக வருமானம் பார்க்கலாம் என்று விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. அதில் 360 ரூபாய் முதல் 1,21,000 ரூபாய் வரை உள்ள பல்வேறு பிரிவுகளில் பணம் செலுத்தி உறுப்பினராக சேர முடியும் என்றும், தினசரி மொபைல் போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் 5 ரூபாய் முதல் 1,800 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செலுத்தும் பணத்திற்கேற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் வழங்கப்படும் என்றும், புதிய நபர்களை சேர்ப்பவர்களுக்கு தனியாக பணம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது எனவும், தினசரி விளம்பரம் பார்ப்பதால் அதிக வருமானம் பார்க்கலாம் என்றும் ஆசை காட்டி பொதுமக்களை ஏமாற்றி பெரும் தொகையை வசூலித்து வரும் அந்நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறை உதவி ஆய்வாளர் முத்து புகார் அளித்தார். புகாரின் பேரில் அந்நிறுவனத்தின் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மை V3 ஆட்ஸ் நிறுவனம் குறித்து அவதூறாக பேசி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். நல்லவன் சொல்ல நான் முழுக்க நல்லவங்கிறத கோர்ட் நிரூபிப்பேன், அது பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னே வராத போது, குற்றம் நிரூபிக்காத போது, குற்றச்சாட்டு சாட்டிட்டே போடாத போது, இன்னைக்கு பல பேர் இவ்வளவு கோடி ஊழல் சொல்லி அநியாயத்துக்கு யூடியூப்ல போடுறாங்களே, அதை எதிர்த்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுதான் நான் மனு கொடுக்க வந்தேன். அது அரசு பண்ணியிருக்காங்க. இதையடுத்து கோவை மாநகர காவல் ஆணையாளரை சந்தித்து மனு அளித்த பிறகே கலைந்து செல்வோம் என மை V3 ஆட்ஸ் ஆதரவாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியும் கலைந்து செல்லாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட சக்தி ஆனந்தன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் பிரவீன். கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.